ஹாய் எவ்ரிவன், ஐம் மெஜிஷான். ஐம் ஃப்ரம் கேரளா. நான் வந்து முன்னாடி யூஏயில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்தியாவில் தானே செட்டில் ஆகிறதுக்கு பிளான் இருக்குது. ஸோ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினச்சி தான் நான் வந்து இந்தியாவிலேயே இ-கமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அமேசானில் தான் இப்போ செல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வீட்டிலே எனக்கு ஒரு சின்ன பேபி இருக்கிறதுனால என்னோட வீட்லேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஆஃபீஸாக செட் பண்ணியிருக்கோம். வாங்க என்னோட ஆஃபீஸ் பார்க்கலாம். இதுதான் என்னோட ஆஃபீஸ். என்னோட ஹஸ்பண்ட் தான் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா மேரேஜ்ங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். ஆனா என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கே முதல் புள்ளியா இருந்ததே அவரோட அந்த கைடன்ஸ் தான். ஸோ அவர் தான் எனக்கு வந்து தமிழ் இ-கமர்ஸ்ங்கிற சேனல் எனக்கு லிங்க் சென்ட் பண்ணி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் 18 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன் டே only 6 hours sleep. அங்க வந்து யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்லை, அம்மா யாருமே இல்லை, பேரண்ட்ஸே இல்லை. குழந்தையும் வச்சு, அதுவும் 8 months குழந்தை வச்சுதான் இது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 month ஆர்டரே இல்லை. ஆக்சுவலா ஜான்வரியில லிஸ்டிங் பண்ணிட்டேன். ஆனா ஜான்வரி லாஸ்ட் வரையும் ஆர்கானிக்கா எந்த வித ஆர்டர்ஸும் வரவே இல்லை. இவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு வந்து இந்த இ-கமர்ஸ் பிஸ்னஸ்குள்ளே வர்றதுக்கே ஐடியா கொடுத்ததே இவர் தான். இவரோட பேர் ஷஹீத். வாங்க என்னோட லாஸ்ட் மந்த் சேல் பார்க்கலாம். அக்டோபர் மந்த் சேல் பார்த்தீங்கன்னா 1st to 31st. ஓகே, டோட்டல் ஆர்டர் வந்து 168 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து 173 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து 2,02,378. அதில் ஆவரேஜ் ஆர்டர் ஐட்டம் வந்து 1,204 வந்திருக்கு. ஒரு யூனிட்டோட ப்ரைஸ். வணக்கம். வணக்கம் சார். ஸோ தமிழ் இ-காமர்ஸில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் எப்படி ப்ராடக்ட் சேல் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுத்துருக்கோம் கடந்த 7 வருஷமாக. ஸோ அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள டேரெக்டாக மீட் பண்ணி அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எவ்வளோ சேல்ஸ் போயிட்டு இருக்கு, கரண்ட்லி அவங்க எவ்வளோ நெட் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த பிஸ்னஸில் அவங்க கடந்து வந்த பாதைகளில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் என்னென்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற விதமாக தான் செல்ல ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த 7 வருஷத்தில். ஸோ அந்த வருஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் மெகஜிஷான். ஸோ வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இ-காமர்ஸில் நிறைய விமன் என்டர்பிரினர்ஸ் சில ஸ்டோரியில் கொண்டு வந்திருக்கோம். லைக் ஆர்த்தி மேம், சுஜித்ரா மேம், லக்ஷ்மி பிரியா மேம், அப்புறம் சண்முக பிரியான்னு எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும் அந்த லிஸ்ட் வந்து. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அதர் ஸ்டேட்ல ஒரு விமன் என்டர்பிரினர் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நம்ம சேனல்ல ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதுக்கே தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரோவில் சொன்னீங்க துபாயில் இருந்து இங்கே பெர்மனெண்ட்டாக இங்கே செட்டில் ஆகி இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு 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 மைண்ட் செட் இருக்கும், ஒரு மோட்டர் இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இதை சில பேருக்கு வந்து இன்கம் பார்த்தாம ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் பேஷன் சொல்லுவாங்க, சில பேர் வந்து சம்வாட் லைக் என்னோட நான் படித்த படிப்பு வேஸ்ட் ஆகக்கூடாது, எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேசிக்காகவே விமன் என்டர்பிரினர்ஸ் இந்த ஒரு செக்மெண்ட்ல ஏதாவது ஒரு இதில் கண்டிப்பாக பண்ணி தான் சொல்லுவாங்க. உங்களோட விஷன் எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க? நான் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் யூஏயில். பிஃபோர் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் யூஏ யூகே. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமா செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறமா என்னால் ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பார்ட் டைம் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 2 கேள்வியில் ஆரம்பிச்சது தான் இந்த கரியர் ஜேர்னியே. விமன் எவ்வளவுதான் படித்தாலும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா மேரேஜ் முடிச்சு இந்த குழந்தைகள் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களால ஜாப் பண்ண முடியாது. ஸோ இந்த டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க. ஸோ அதில் இருந்து தான் நம்ம ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக கொண்டு வரணும்னு நினச்சி தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து நான் 10 எம்ப்ளாயீஸ்க்கு ஜாப் கொடுத்துட்டு இருக்கேன். 25K ஆவது சம்பாதிக்க முடியுமா இந்த டிகிரி வச்சுன்னு கேட்டவங்க முன்னாடி இன்னைக்கு வந்து நான் 10 எம்ப்ளாயீஸ்க்கு ஜாப் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களோட ஐடென்டிட்டியை திருப்பி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து யூஏயில் இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யூஏயில் கொஞ்சமா சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே வந்து யூஏ மார்க்கெட்ல கிளாரிஃபிகேஷன்னா யூஏயில் இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்ல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லிஸ்டிங்ஸ் ஆமா இங்க தான் பண்ணேன். ஆனா ஸ்டாஃப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்ட்டா? ஆமா, ஸ்டாஃப்ஸ் இங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி என்கிட்ட சொன்னது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா மலையாளத்துல எல்லாம் அவ்வளோ இது மாதிரி கோர்ஸா ஒரு வீடியோ ஒன்றும் கிடைக்கல. அப்படி இருக்கும். ஆமா ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது தான்
என்னோட ஹஸ்பண்ட் தான் இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆக்சுவலா மேரேஜ்ங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். ஆனா என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கே முதல் புள்ளியா இருந்ததே அவரோட அந்த கைடன்ஸ் தான். ஸோ அவர் தான் எனக்கு வந்து தமிழ் இ-கமர்ஸ்ங்கிற சேனலை எனக்கு லிங்க் சென்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அங்கிருந்து அதுல இன்ஸ்பைரிங்கா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லர் ஸ்டோரிஸ் தான். ஸோ ஈவினிங் 7 o'clock இவர் ஆஃபீஸ் முடிச்சு வந்தாலே நாங்கள் வந்து ஈவினிங் 7 o'clock ஃபுல்லாக இந்த செல்லர் ஸ்டோரிஸ் தான் ஓடிட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதில் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த 1 year எல்லாம் எடுத்து தான் அந்த நெகட்டிவ்ஸ் சார்ட் அவுட் பண்ணாங்க. ஆமா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு செல்லர் ஸ்டோரிஸும் பார்த்து அதுல ஏதாவது 1 or 2 இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது அவங்களோட மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணி வந்திருப்பாங்க. சோ அத ஒவ்வொன்றும் எக்ஸிக்யூட் பண்ணி தான் 1 year டார்கெட் வந்து நான் வந்து 6 to 7 monthsல அச்சீவ் பண்ணிருக்கேன் சார். ஆமா. ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இந்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு எய்ம் ஆம்பிஷனாக இருந்துச்சு? லைக் எப்படின்னா சில பேருக்கு வந்து எப்படியாவது 1 lakh சேல் அச்சீவ் பண்ணிடணும், இல்லை என்னோட இன்கம் வந்து நெட் இன்கம் ஒரு மாதம் ஒரு 50,000 60,000 அச்சீவ் பண்ணிடணும். ஸோ சம்வாட் லைக் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் அச்சீவ் ஆனா போதும்பா அப்படின்னா என்னவா இருக்கும்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாயிண்ட் நான் கிளியர் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா மணிக்காக கிடையாது. ஆக்சுவலி என்னோட கோல் வந்து டோன்ட் கோ பிஹைண்ட் மணி. ஓகே, இம்ப்ரூவ் யோர் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் பிஹைண்ட் யூ, ஈவன் மணி ஆல்சோ. ஓகே, இப்பவே எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஹோல்சேலர்ஸ் எல்லாமே ஆஃப்லைன்ல மார்க்கெட் ரொம்ப டவுனா தான் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆன்லைன்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து பர்டிகுலரா ஸ்பெஷலைஸ் பண்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தான். அட்வர்டைஸ்மெண்ட், காஸ்ட் ரெடியூஸ் பண்றது அப்படி எல்லாம் தான். ஸோ அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. Like 25 நாங்க பல்கா கொடுக்குறோம். Even they are ready to take back the like dead stocks also. Okay. So ஆக்சுவலா இந்த ஒரு ஆன்சர் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் அந்த இந்தியா மார்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்தியா மார்ட்ல எப்படி ப்ராடக்ட் வந்து சோர்ஸ் பண்ணி செல், அதுல வந்து நீங்க வாங்குறவங்களே ஆன்லைன்ல செல் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான். ஏன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சர்ஸ்க்கும் ஹோல்சேலர்ஸ்க்கும் அந்த பொறுமை இருக்காது. லைக் அவங்க கிட்ட எல்லா ஸ்கில்லும் இருக்காது. என்னதே வந்து நான் உடனே பல்கா நான் ஸ்டார்ட் தான் எனக்கு காசு கொடுத்துருங்க. நீங்க அந்த பேஷன்சி அந்த ஸ்கில் வளர்த்துக்கிட்டனால நீங்க ரீசெலரா இருக்கீங்க, அவங்க இன்னமும் ஹோல்சேலர்ஸாவே இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். அதுக்கு ஆன்சரும் கொடுக்குறேன்னு நம்புறேன். ஸோ கமிங் டு பாயிண்ட், இப்போ நீங்க வந்து யூஏலேருந்து பாலக்காடு வந்துட்டீங்க. பிஸ்னஸ்க்காக வந்தீங்களா, இல்லை ஓகே நம்ம வந்து இனிமேல் இங்கேயே செட்டில் ஆகி நம்ம வந்து லைஃபை கேரி பண்ணணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்தீங்களா? ஆக்சுவலா கொஞ்ச நாளாவே இந்தியாவில் செட்டில் ஆகிறதா தான் பிளான் இருந்தது. ஆனா நான் வந்து என்ன பண்றது, இந்தியாவில் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் யூஏ லைஃப் ஸ்டைல் எல்லாம் இருந்துட்டு இங்க வந்து இந்தியாவில் செட்டில் ஆகும்போது இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் தேடிட்டே இருந்தேன். ஈச் டே ஐ யூஸ் டு லேர்ன் one thing. Okay, yeah, something new. So I used to continue that. Okay, so அப்படி இருக்கும்போது தான் இந்த ஆன்லைன், எஸ்பெஷலி நாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததே இந்த தமிழ் இ-கமர்ஸ் சேனல்ல செல்லர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் செல்லர் ஸ்டோரிஸ் பார்த்து தான் நாங்க கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. லைக் எதுவும் தைரியமா பண்ணிக்கலாம். அடிஷனல் மோட்டிவேஷனா ஓகே நம்ம தைரியமா வந்துடலாம். ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ ஆனா இருந்தும் நான் 3 to 4 months வந்து யூஏலேயே இருந்து இங்க தான் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிசினஸ் க்ரோ ஆக ஆரம்பிச்சதும் நாங்க வந்து இங்க வந்துட்டோம். எஸ்பெஷலி அந்த செல்லர் ஸ்டோரிஸ் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். நிறைய வாட்டி சொல்றீங்க, மேபி ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க போல இருக்கு அந்த வீடியோஸ்ல. கண்டிப்பா. சோ இப்போ உங்களுக்கு ஃபேமிலில எவ்வளவு மெம்பர்ஸ்மா? நீங்க உங்க ஹஸ்பண்ட் எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க தான். ஓகே. சோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்க? சின்ன குழந்தைங்க என்ன பண்றாங்க? சின்ன குழந்தைக்கு 2 years ஆயிடுச்சு. எல்டர் ஒன் 3rd standard படிச்சுட்டு இருக்காங்க. சூப்பர். சோ இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஹஸ்பண்ட் 2 குழந்தைகளையும் பாத்துக்க வேண்டியிருக்கு. சோ அதுவும் இல்லாம ஒரு குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது. சோ அதிகமா நம்ம கேர் பண்ண வேண்டியது அவங்களுக்கு தான். சோ ஏதாவது இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனால அவங்களை கேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு போச்சா, இல்ல டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்க பண்றீங்க? ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா நமக்கு வந்து இப்போ ஒரு 25 to 30K போதும் அப்படின்னு இருந்தா நம்மளே இந்த எடிட்டிங், நம்மவே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் நம்மளே பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லா இதுல இன்வால்வ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்டே நான் இந்த பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு வேண்டி நான் பண்ணது வந்து ஸ்பிளிட் பண்ணேன். எல்லாமே படிச்சேன். உங்களோட வீடியோஸ் பார்த்து இந்த கிராஃபிக் டிசைனிங் ஒவ்வொன்றும் படிச்சதுல எனக்கு ரொம்ப ஈஸியா படிக்க முடியும். ஆக்சுவலா நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் தான். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தான் நான் வந்து பண்ணின ப்ராஜெக்ட். ஸோ நீங்க உங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒவ்வொன்றும் அவ்வளோ டீட்டெயில்டா சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இங்கதான் என்னோட ஸ்பார்க் இருக்குன்னு
அங்க நீங்க இருந்தா rate பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம ஆமா, பிடிச்ச ஒரு வேலையை தான் செய்ய போறோம். ஆமா. சோ அந்த செக்மெண்ட் மட்டும் நான் பாத்துக்குவேன். சோ கிராஃபிக் டிசைனிங்க்கு எல்லாமே பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஆபீஸ் பாக்கி இந்த கால்குலேஷன் அதெல்லாம் ஆர்டர்ஸ் பேக் பண்றதுக்கு. பண்றதுக்கு எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. ஆமா, ஆர்டர்ஸ் பேக் பண்றதுக்கும் தனியா. இனிஷியலி எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டைமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் 18 ஹவர்ஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன் டே ஒன்லி 6 ஹவர்ஸ் ஸ்லீப். அங்க வந்து யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. அம்மா யாருமே இல்ல, பேரண்ட்ஸே இல்ல. குழந்தையும் வச்சு, அதுவும் 8 மந்த்ஸ் குழந்தை வச்சுதான் இது நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது பிசினஸ் க்ரோ ஆகணும்னா நம்ம அதுக்குள்ள வெளியே வரணும். அப்பதான் நம்மளால திங்க் பண்றதுக்கும் பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் முடியும். அப்படித்தான் இப்படி பண்ணுது. சூப்பர். ஆக்சுவலா உங்களோட லைஃப்ல இப்போதைக்கு எந்த விதமான எதுவும் இல்ல, பிசினஸ் அது பக்கம் போது உங்க பர்சனல் லைஃப் கரெக்டா இருக்கு. ஆமா. ஷூர் மேம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஆனா எல்லாருமே சக்சஸ் ஆக முடியாது. இதுதான் அவங்களும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். பட் நீங்க மீன்வைல் ஒரு ஆல்மோஸ்ட் சக்சஸ்ன்ற ஒரு பாதைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. லைக் ஒரு ஆவரேஜா ஒரு 3 lakhs கிட்ட சேல்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆகிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா சார், லைக் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட் லேர்ன் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒர்க் பண்றது மீதி என்ன வருதோ அங்க பாத்துக்கலான்னு தான் இதுல இறங்குனது. ஃபர்ஸ்ட் வந்து 1 மந்தா ஆர்டரே இல்லை. ஆக்சுவலா ஜான்வரியில லிஸ்டிங் பண்ணிட்டேன். ஆனா ஜான்வரி லாஸ்ட் வரையும் ஆர்கானிக்கா எந்த வித ஆர்டர்ஸும் வரவே இல்லை. அப்புறம் தான் ரிப்பீட்டடா உங்க வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். கன்சிஸ்டண்டா இந்த வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். அதுல தான் நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம ரிவ்யூஸ் ஜென்ரேட் பண்ணோம், வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணோம், லைக் A+ கண்டென்ட் ஆயிக்கட்டும் என்ன இருந்தாலும். ஸோ அதுல தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கலி மேஜிக் மாதிரி பிப்ரவரியிலேயே ஆர்கானிக்கா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சேல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சார். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே கமிஷன்ஸ் வேற தரோம், கேம்பெயின்லயும் ஒரு காஸ்ட் செலவு பண்ணா மார்ஜின் நிக்காதுன்னு சொல்லுவாங்களே, நீங்க அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க? சார் ஆக்சுவலா இதுல எப்படி வருதுன்னா, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா சேல் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் இப்போ 5K போட்ட போது எனக்கு ஜஸ்ட் 60K தான் சேல். ஓகே, அப்புறமா நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் 15K 20K அப்படி இன்க்ரீஸ் ஆனப்போ தான் எனக்கு வந்து சேல் வந்து 2.5 3 lakhs அப்படி போச்சு. ஸோ கண்டிப்பா இந்த சேல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன சார், ப்ராஃபிட்டும் பேரலி வரத்தானே செய்யுது. ஸோ அது தெரியுது இல்ல அது சார். மூலமா நமக்கு ரேட்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, கண்டிப்பா கன்வர்ஷன் விசிபிலிட்டி கிடைக்கணும். அமேசான் மாதிரி இப்ப நம்மவே தனியா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சா கூட அது வந்து விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா அட்வர்டைஸ்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணத்தான் வேணும். அதுல வந்து நம்ம புடிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா பிசினஸ் க்ரோ ஆக முடியாது. ஆமா. ஸோ இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்த ஒரு பெஸ்ட் ரேட்டிங்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த ரேட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இந்த ஒரு பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு, இதனாலவே நான் ஓடணும்னு ஆசைப்பட்டா என்ன ரேட்டிங்ஸ் இருக்கும்? அவங்க வந்து நான் கொடுத்த காசுக்கு குவாலிட்டியா ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னு ரிவ்யூ போட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. லைக் குவாலிட்டி வைஸ் பிரைஸ் வைஸ் அவங்க இந்த போட்டோல பாக்குறத விட நல்லா இருந்தது எங்க ப்ராடக்ட். அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் சார். ஈவன் நீங்க அமேசான்லயே பார்த்தாலும், அமேசான்ல எந்த இ-கமர்ஸ் சைட்ஸ்லயும் பார்த்தாலும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆனா கையில கிடைக்கும் போது அந்த குவாலிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ குவாலிட்டியில தான் நான் மெயின்லா பாக்குறேன். குவாலிட்டி ஆல்சோ பிரைஸ். சோ ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ற நம்பிக்கை இருந்துச்சு உங்களுக்கு. ஆமா ஆமா. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ ஆர்டர் வந்தது? அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு என்னவா நீங்க ஐ மீன் எல்லாத்துக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்த ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம், அது நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அந்த கிளிக் அந்த சவுண்ட் வரும் இல்லையா ஆப்ல, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டும் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, சோ அடிஷனல் gift மாதிரி. ஆமா, பண்ணியிருந்தேன். அவங்களோட ரிவ்யூ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ரிவ்யூ வந்துச்சு. ஆமா ஆமா, ரிவ்யூ வந்து காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்து அவங்களோட ரிவ்யூ வந்திருந்தது. இது ஒரு ஆட் ஆனா இருக்கும், இனிமே ரிவ்யூ ஆகும்னா சின்னதா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுல தப்பு இல்லையே. லைக் அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்ட் வாங்குறாங்க, சோ அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா நான் எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கும். ஆமா, சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதே மெசேஜா போட்டிருக்காங்க, ஐ லவ்ட் யுவர் காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட். ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஆர்டர் வந்தது, அதுல வந்து எனக்கு பாட் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க ஆர்டர் பண்ண பாட் வந்து கிரீன், ஆனா என்கிட்ட அவைலபிளா இருந்தது பிங்க். ஸோ அவங்களுக்கு ஒரு நோட் மாதிரி எழுதியும் அனுப்பினேன், சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்ஸ், இந்த பாட் அவைலபிளா இல்லை, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி தான் அனுப்பினேன். அவங்க ரிவ்யூ தான் ஃபர்ஸ்ட் வந்தது. லைக் தேங்க்ஸ் அலாட், குவாலிட்டியும் நல்லா இருக்கு, ஈவன் தோ கலர் சேஞ்ச் இருந்தாலும் உங்களோட காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட் பிடிச்சிருந்து சொன்னாங்க சார். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேட்டகரி சூஸ் பண்ணிட்டீங்க, அது உண்மையிலேயே வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பர்சனலாக வந்து எனக்கு ஹோம் அண்ட் டெக்கர்ஸ், ஹோம் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்சரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்து எனக்கு சம்வாட் லைக் என்னோட ஆஃபீஸே நான் அப்படிதான் கரெக்டாக கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுப்பேன். ஸோ இந்த ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்கு யாரோட ஐடியா, எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
ஆக்சுவலா சார் இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஆஃப்லைன்ல ஃப்ளவர்ஸ் 10 இயர்ஸா செல் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஆர்டிஃபிஷியல். ஆமா பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா எனக்கு 2 கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், இன்னொன்னு வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். ஓகே, ஸோ அமேசான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா செல் பண்றதுக்குன்னு நினைச்சு தான் நான் அது வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்தேன். இனிஷியலி ரொம்ப லைக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இருந்தாலும் ஓரளவுக்கு இப்போ ஓகேவா போயிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக எல்லா இன்டர்வியூஸ்லையுமே இப்போ நாங்கள் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா காமனாக எங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்போம். பட் ஆனால் அந்த கேள்வி கேட்கணும் அவசியமே இல்லை நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன், ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் என்னையை மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை தமிழ் காமர்ஸ் கம்பெனியை மென்ஷன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என் கம்பெனி, என்னோட பேர், அப்புறம் என்னோட டீமில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட பேர்லாம் மென்ஷன் பண்ணி டீட்டெயிலாக ஒரு மெசேஜ் போட்டீங்க. அது வந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து சர்ப்ரைசிங்காக ரொம்ப, ஏன்னா அது ஒரு என்னதான் எண்ட் ஆஃப் த டே நம்ம நீங்க காசு வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்தாலுமே கூட கிரெடிட்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு எது இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு எங்களோட சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சனால தான் அந்த மெசேஜ். இதனால அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு செல்லரா இருந்து தான் நீங்க வீடியோஸ் பண்றீங்க. லைக் ஒவ்வொன்றும் எப்படி இந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி தான். ஓகே, இப்படி ஒரு எலாபரேட்டடா வீடியோஸ் நான் எதுவும் பார்க்கல சார், ஓப்பனா சொல்லணும்னா. அது மட்டும் இல்லை, இந்த 2K பே பண்ணி இவ்வளோ சர்வீஸ் எங்க கொடுப்பாங்கன்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ மேனகா மேம் ஆயிக்கட்டும், இந்த லிஸ்டிங்ல எந்த இஷ்யூஸ் எப்போ இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணா 2 daysல அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க. மாயன் சாரோ ட்ரேட்மார்க் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த 2 கம்பெனிக்கும் நான் ட்ரேட்மார்க் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அப்டேட்ஸ் ஆயிருக்கட்டும் எல்லாமே அவர் நல்லா பண்ணுவார். இதுல ஹைலைட்டா கண்ணன் இந்த ஆக்சுவலா அதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த ஹீலியம் 10 பர்ச்சேஸ் பண்றதே ஒரு காஸ்டா பார்க்க கூடாது. ஆக்சுவலா அது மூலியமாவும் நமக்கு சேல்ஸ் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஆமா, ஸோ அதுலயும் அவர் வந்து எப்போ எனக்கு எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அவர் வந்து டெஸ்க்டாப் ஷேர் பண்ணி எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படி விஜய் ஏதாவது டவுட் இருந்தா உங்களை எனக்கு டைரக்டா காண்டாக்ட் பண்ண முடியாது. நான் அவர்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா கரெக்டா அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் என்னோட இந்த சக்சஸ் பின்னாடி இருக்காங்க. ட்ரேட்மார்க் சர்வீஸும் மாயன் சார் ரொம்ப ஹெல்ப்பிங்காக தான் இருந்தாரு. ஒவ்வொன்றும் நேம் செலக்ட் பண்றதாகட்டும், என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இந்த இதுல சஜஷன் எடுத்து போனதுனால கரெக்டா தான் எனக்கு எல்லாமே இதாச்சு. அது மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி சர்வீஸும் நான் அங்கிருந்தா எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ரபீனா மேம், அப்புறம் ஹலீமா மேம் அவங்க எல்லாம் தான் ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி சர்வீஸும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. என்ன டவுட் இருந்தாலும் டைரக்டாவே எனக்கு கால் பண்ணி ஒவ்வொரு டவுட்டும் கிளியர் பண்ணி தான் அவங்க கொடுத்தாங்க சார். இதுல வந்து எனக்கு பார்ட்னர்ஷிப்ல எப்படி பண்ணோம் அந்தந்த டவுட்ஸ் இருந்தது. ஆனா அவங்க கரெக்ட் டைமுக்கு அது பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஈவன் டைரக்டா ஒருத்தர் இருப்பாங்க, இன்டைரக்டாவும் இருப்பாங்க. கனெக்ட் பண்றதாகட்டும், மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதாகட்டும் ஒவ்வொன்றும் பக்காவா பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலா ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் மேபி முன்ன பண்ண நாங்க என்ன சொல்றோம்னா கால் பண்ணி எடுக்கலாம், மெசேஜ் பண்ணுங்க தான் சொல்லுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் கால்ஸ் மிஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நாங்க மட்டும் இல்ல, ஜிஎஸ்டி டீம், ட்ரேட்மார்க், எங்க டீம் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி கால் பண்ணி எடுக்கலாம், மெசேஜ் பண்ணுங்க. பட் சம்டைம் கொஞ்சம் டிலே இருக்கதான் செய்யும்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட இந்த பிசினஸ்ல வந்து ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஷார்ட் டேர்ம் கோலும் லாங் டேர்ம் கோலும் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னு பாத்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு குவாலிட்டி வைஸா இருக்கட்டும், பிரைஸ் வைஸ் எனக்கு காம்படிட்டிவா பண்ணணும்னு நினைக்கிறேன். டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி பிரைஸ் வைஸ் காம்படிட்டிவா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து அமேசான் ஸ்டோர் பில்ட் பண்ணோம், அப்புறமா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். இதுல ஒரு இது இருக்கு சார். ஆக்சுவலா நம்ம அமேசான்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போட்டோம்னா அது வந்து அந்த ஒரு மந்த்துக்கு தான் விசிபிலிட்டி வந்து இருக்குதுனாலும் அது வந்து நெக்ஸ்ட் மந்த் அப்புறம். ஆமா, ஸோ அதுக்கு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்மளோட வெப்சைட் இம்ப்ரூவ் பண்ணா அது வந்து அதுல இருக்கிற ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும் யார் இருந்தாலும் அவங்க எப்பவுமே இருப்பாங்க. இட்ஸ் தேர் நோ. அப்போ நமக்கு இப்போ என்னோட அமேசான் அக்கௌண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க எல்லாமே அங்கே ஸ்டக் தான். ஸோ அந்த இதில் வந்து நம்ம வெப்சைட் இல்லது இன்ஸ்டாகிராம் ஏதாவது அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறேன். லாங் டேர்ம் கோல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குளோபலி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஜஸ்ட் 15 to 20 days அங்கே யுஏல பண்ணியிருக்கேன். லைக் ஜஸ்ட் 1 month தான். யூஎஸ்லயும் யுஏயிலும் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல சார், ஒன் மோர் பாயிண்ட். இதுல வந்து ஒரு 2 to 3 எம்ப்ளாயிஸ் வந்து அப்ராட் போகிறதாக தான் இருந்தாங்க. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடைக்காது, அங்கேயே போய் பண்ணிக்கலான்னு. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால அவங்க வந்து 1 year இங்க இருந்து ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் போனாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணோம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்பும் ஆகும். இந்த டேலண்டடான பர்சன்ஸ்க்கு வந்து
இங்கேயே அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கும் இந்த சர்வீஸ் இந்தியாலே கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல நம்ம எவ்வளவுதே அதர் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து இந்தியால தான் செட்டில் ஆகணும் சார். இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இப்போ உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து லைக் அமேசான் ஸ்டோர் பில்ட் பண்றது, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது. லாங் டேர்ம் கோல்ன்றது குளோபலி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகணும். லைக் டைரக்டா எவ்வளவு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அவங்களுக்கு கரெக்டா அந்த அமௌண்ட் கிடைக்கிறது இல்ல, அந்த அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கூட வித்துட்டு இருந்தாங்களே அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, 160 rupeesக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அதர் ஷாப்ஸ்ல வந்து அவங்க 100 rupeesக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி விற்கிறாங்களாமா. ஸோ இப்படியுள்ள உமன் ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சுன்னா இந்தியன் டேலண்ட்ஸ் வந்து இங்கேயே அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பாலக்காடுல போய் ஷூட் பண்ண போறோம். தமிழ் எப்படி பேசுவாங்க, பட் தமிழ் நல்லா பேசுறீங்க. பை பர்த் நீங்க பாலக்காடு தான், கேரளா தான். பாலக்காடு தான். எங்களோட கோர்ஸ்ல எல்லாமே தமிழ் தான் சொல்லியிருப்போம். அது எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு நினைக்கிறீங்க? தமிழ் ஆக்சுவலா வந்து ஃபேமிலியில தெரியும் ஒரு அளவுக்கு. ஆனா எங்க தமிழ் இப்படி இருக்காது, மலையாளம் கலந்து தான் வரும். ஆனா அண்டர்ஸ்டாண்ட் மூவிஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, சோ தெரியும் தமிழ். ஓகே ஓகே. ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ரௌடா இருந்துச்சு, இன்னொரு ஸ்டேட் பீப்புளும் வந்து நம்மள வந்து பாக்குறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா கர்நாடகால இருந்து நிறைய பேர் வந்து அங்க எனக்கு வந்து தமிழ் வந்து ஐ மீன் பெருசா தெரியாது, பட் ஆனா புரிஞ்சிக்க முடியும், ஆனா கோர்ஸ் வாங்கலாமான்லாம் கேட்பாங்க. நோ ப்ராப்ளம், நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். பட் நாலேஜ் வைஸ் அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு எங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு. பட் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே அது வந்து ஓகே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோஸ் பாக்குறாங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒரு எண்ணம் வரலாம். அவங்களுக்கு நீங்க அது ஒரு விமனா நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்குமா? இதுலயே வந்து நம்ம ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். லைக் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும், பேஷண்டா இருக்கணும், லைக் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் இதுல. ஆனா எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். லைக் டெய்லி ஒவ்வொரு இதை பத்தி என்னத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம்னா, இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ், தென் தட்ஸ் வாட் ஐ செட் சார். ஆக்சுவலி தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மணி அண்ட் எவ்ரி திங் வில் கம் இன் டு தட் பர்டிகுலர் பிளேஸ். நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதில்ல இந்த இன்டர்வியூல. நான் வந்தோடனே பார்த்தா உங்க டேபிள்ல ஒரு சின்ன ஒரு ஃபைல் மாதிரி இருந்தது. என்னன்னு பார்த்தா ஒவ்வொரு செல்லர் ஸ்டோரி இன்டர்வியூ கொடுத்தவங்களோட பேர் போட்டு அவங்க கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருந்தீங்க. அடுத்தடுத்த பேஜ்ல வந்து இந்த பிசினஸ்ல இந்த நான் இது பண்ணணும்னு ஒரு நோட்ஸ் நீங்களே எடுத்து வச்சிருந்தீங்க. அந்த டேட்டா தான் கொஸ்டினே கேட்க போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கமே இல்லை. அமேசான்லயும் கூட பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது. எல்லா பிசினஸ்லயும் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணணும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணாதான் ஒரு நல்ல பிசினஸ் மேன். ஸோ நீங்க மீண்டும் இந்த டிராவல்ல என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சார் ஆக்சுவலாக நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செல்லர் ஸ்டோரிஸ் பார்த்தபோது நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்தியாவில் செட்டில் ஆகணும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்டிஃபை பண்ணுறது தான் என்னோட கோலாகவே இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு செல்லர் ஸ்டோரிஸ்ல அவங்க வந்து மேபி ஒரு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி மேமோடதுன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்துல அமேசான்ல மட்டும்தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களோட செகண்ட் வீடியோ ஆர்த்தி மேமோடது வந்தது இல்லையா? ஆமா ஆமா. ஸோ அந்த வீடியோல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க லைக் வெப்சைட் கிரியேட் பண்றது, அதெல்லாம் அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போயிருந்தாங்க. ஸோ that would have taken her for almost 1 year or 2 years, right? So அந்த ஒவ்வொன்றும் நான் பாயிண்டா இப்படி நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு செல்லர் ஸ்டோரிஸ்ல அவங்களோட பேர் போட்டு என்னெல்லாம் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இதுல வந்து ஃபாத்திமா மேமோட ஒரு இது இருக்கு. அவங்க வந்து என்னோட ப்ராடக்ட்ஸும் இனிஷியலி வந்து பிரேக் ஆகி தான் வந்துட்டு இருந்தது. பிரேக்கேஜ், இந்த பாட்டு பிரேக் ஆகி இந்த பிளாஸ்டர் பாரிஸ் எல்லாம் இதாகி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து இந்த நோட்ஸ் ஹெல்ப் ஆச்சு. லைக் பிரிட்டில் ப்ராடக்ட் பேக்கேஜிங் எப்படி பண்ணோம்னா அவங்க அதுல கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி ஒவ்வொன்றும் இதை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணனால 1 year 2 yearsல அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோ லைக் மேபி 20 to 25 minutesல பார்த்ததுல எனக்கு கிடைச்சது. அது ஃபர்ஸ்டே நான் எக்ஸிக்யூட் பண்ணனால தான் இந்த 1 year கோல் என்னால் 6 monthsல அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து ரெகுலராக செல்லர் ஸ்டோரி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஒருத்தவங்களோட தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ பார்க்கும்போது நம்ம அந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக எஸ்கேப் ஆகிடுறோம். ஸோ நமக்கு ஈஸியாக தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்த அதை ஸ்கிப் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 years கழிச்சு நம்ம என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை ஷார்ட் ஸ்பென் ஆஃப் டைம்ல நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப பேஷன்ஸோட நிறைய வீடியோஸ் பாருங்கள், நம்ம சேனல் ஆகட்டும் கோர்சஸ்ல ஆகட்டும். அந்த பேஷன்ஸி நோட்ஸ் எடுக்கிற திறமை மட்டும் உங்களுக்கு வளர்த்துக்கிட்டீங்களே போதும். ஸோ இந்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து எங்களை இன்வைட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க.
அவங்க டைம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் பேக் பண்ண வேண்டியிருக்கும், அதையும் மீறி எங்களுக்கு எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்த்தி மேம் மாதிரி ரோஷன் ஃபாத் மேம் மாதிரி அடுத்த ஸ்டேஜ் லைக் ஓன் இன்ஸ்டாகிராம் பேஜ் வெப்சைட்லாம் ஸ்டார்ட் பண்ணி எஸ் சார். அதுலேயும் நல்ல சேல்ஸ் ஆகி எங்களுக்கு இன்னொரு சேனல் லைக் மிஸ்டர் ஜோஷன் சேனலில் நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்மா. தேங்க்யூ. ஓகே சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் வச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு ப்ரைஸ்லாம் என்ன எதுக்கு தராங்க அப்படின்ட்டு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். உங்களுக்காக தனியாக கார்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் காமர்ஸில் மந்த்லி ஒன்ஸ் ஒரு கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த வருஷம் லாஸ்ட் மந்த் வந்து மேம் வின்னராக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு 7,500 ட்ரேட்மார்க்கான காஸ்ட்டு ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆக்சஸும் கொடுக்கப்படும். ஸோ நாங்கள் மேம் ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. $7,500 இருக்கு சார். ஓகே. ஸோ ஆக்சுவலாக ட்ரேட்மார்க் எக்ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மில் எக்ஸ்ட்ராவாக பண்ணோன்னு நினைக்கிறேன். வெப்சைட், இன்ஸ்டாகிராம் அதுல எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேட்மார்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோர். ஸோ ஆக்சுவலாக வந்து மேம் இன்டர்வியூ அப்போ நிறைய டைம் அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் கல்யாணன்றது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும், பட் எனக்கு வந்து என்னோட கெரியரோட தொடக்க புள்ளியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு தமிழ் பேசுறது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கீங்கன்ட்டு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அவங்களோட பேஷன்ஸி கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் போடுறதுனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலாக வந்து என்கிட்ட இல்லாத நிறைய டேலண்ட் வந்து என்னோடய ஒய்ஃப்கிட்ட இருக்குது. ஸ்பெஷலி பேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து இந்த அந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னை விட ரொம்ப டிட்டர்மின்டாக அவள் தான் இருந்தான். மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே அவள் தான் அவ்வளோ டிட்டர்மினேஷனில் இருந்தான். ஸோ நானும் யோசித்தேன், ஆக்சுவலாக வந்து எனக்கு அவளை சப்போர்ட் பண்ணோம், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க ஆகிட்டாங்க. ஸோ நிறைய அந்த ஃபேமிலி ரீசன்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்க அங்கே ஒர்க் பண்ணாங்க, துபாயில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு இடையில தான் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இங்கே வரதா இருந்துச்சு. ஸோ நானும் யோசித்தேன் எப்படி அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வேலைக்கு போனாங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதையும் வச்சு அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சப்போ தான் அமேசான்ங்கிற ஒரு இது எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் வந்துச்சு. அப்புறம் உங்களோட வீடியோ பார்த்தேன், நான் தான் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்தேன். ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் தான் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வாட் எவர் விச் யூ சீயிங் அதெல்லாம் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ். அதான் நான் ஜஸ்ட் அந்த வழி மட்டும் காட்டிட்டேன், அவ்வளோதான். ஸோ எங்களுக்கு வந்து எங்களை ரெஃபர் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அகைன். தேங்க்யூ. ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோட எஜுகேஷனுக்கு சப்போர்ட்டாக இருந்ததே என்னோட அம்மா தான். அது வந்து கல்விங்கிறது யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாத ஒன்று. அது பெண்களுக்கு அவசியங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்ததே விமன் பவர் எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்டர்வியூவில் மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் அவளாக இருக்கோம். ஸோ ஜஸ்ட் கோ ஹெட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.